சுவாமி தன்னைத்தானே குணப்படுத்திக் கொள்வார் என்று நம்பியவர்களுக்கு உங்கள் பதில் என்னங்கய்யா? அதுக்கு அவசியம் என்ன இருக்கு? தானுங்கிறது ஒரு எண்ணமே இல்லாத ஒருத்தர், தானுங்கிறது ஒரு மாயைன்னு எடுத்துக்கிட்ட ஒருத்தர், அந்த மாயைக்கு வந்த மாயை ரொம்ப அழகாக சொல்லணும்னா ரமணருடைய பாஷையில் தான் சொல்லணும். ரமணர் வந்து கடைசியாக அந்த சிக்கா இருக்கும்போது ஒருத்தர் வந்து கேட்பார், சாமி ரொம்ப வலிக்கிறதா சாமி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, விரட்டு சாமி ஏஞ்சி சொல்லுவாராம் யார் ரமண மகர்ஷி, இந்த பிறவியே ஒரு பிணின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், இந்த பிணிக்கு வந்த பிணியை பற்றியாடா பேசுகிற? இந்த பிறவியே ஒரு பிணின்னு சொல்கிறேன், இந்த பிணிக்கு வந்த பிணியை பற்றியா பேசுகிற நீ? காலமெல்லாம் இதான சொல்லிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் படுத்துட்டு ஆனாராம். தன்னைத்தானே குணப்படுத்திக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? எப்பயுமே இருக்கக்கூடிய ஒரு வஸ்து தான் இல்லை, தான் நோய்வாய்ப்பட்டேன் அப்படின்னு நினைக்க எப்படி முடியும்? சுவாமி எத்தனை தடவை சொல்லியிருக்கார், மை ஃபாதர் அண்ட் திஸ் beggar both are one and the same. There is nothing else, nobody else, my father alone exists. நான் தான் ஃபாதர்னு எத்தனை தடவை சொல்லியிருப்பார். The beggar used to call himself as a beggar, but nobody knows the beggar is totally only his father. The beggar is not a beggar. The beggar is totally my father, totally one with his father. அப்பேற்பட்டவர் தான் சரீரை பற்றி கவலைப்பட்டு அதுக்கு வந்து ஒரு வைத்தியம் பார்த்து அதை குணப்படுத்தணும், அதை குணப்படுத்த தன்னுடைய சக்தியெல்லாம் பிரயோகம் பண்ணணும், அதெல்லாம் அசுர குணம் இல்லை. அதெல்லாம் அசுரர்கள் தான் அந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுவாங்க. எதுக்கு ஒரு ஞானி இந்த மாதிரி பண்ண மாட்டாரே? உகுத்துட்டு போகிறது தானே அது. வலி வருதா? வலிக்குது. வலி இல்லையா? வலி இல்லை. நான் செய்ய வேண்டிய காரியங்கள் இருக்கா? செய்கிறாரு. செய்ய வேண்டிய காரியங்கள் இல்லையா? மௌனமாகிடுறாரு. மௌனமாக இருந்தால் போயிட்டார்ல. போனதுக்கப்புறம் அவரை வச்சுருக்காங்களா? அவரை காலக்கையே கெட்டி மறுபடியும் குழியில் உட்கார வச்சு ஸ்டேரோடு சேர்ந்து உட்கார வச்சு சமாதி வச்சாச்சுல்ல. இதெல்லாம் நல்லா தெரியுமே அவருக்கு, நல்லாவே தெரியுமே. தானுங்கிற எண்ணமே இல்லாத ஒரு வஸ்துவை எதை குணப்படுத்தும்? அந்த நோயாக இருக்கிறது எது? எல்லாமே அந்த பிரம்மன்னு நினைக்கக்கூடிய ஒரு வஸ்து, எல்லாமாவே இருக்கக்கூடிய அந்த வஸ்து தானுங்கிறது தனியை எப்படி பிரித்து வர முடியும், பிரித்து பார்க்க முடியும்? தன்னைத்தானே குணப்படுத்திக்க வேண்டியது அவசியம்னு இருக்குது. அதுக்கு எந்த இல்லை, எப்போ இல்லை, அது எப்பயுமே இருக்கக்கூடிய வஸ்து. தி beggar is eternalன்னு 1000 தடவை சொல்லிட்டார். நீங்கள் அதை சரீரமாகத்தான் பார்ப்பேன்னு நினச்சிங்கன்னா சரீரமாகவே பாருங்கள், சரீரமாகவே வாழுங்க, சரீரமாகவே இறந்து போயிடுவீங்க. ஆனால் சுவாமி மாதிரி உள்ள இம்மாற்றலை பார்க்கும்போது இந்த சரீரத்துக்கும் நமக்கும் உள்ள அந்த கனெக்டிவிட்டி போய் சரீரம் தன்னால் உகுந்து போகும். ஆனால் நீங்கள் சாமியோட ஐக்கியமாக இருப்பீங்க, எப்பயும் இருப்பீங்க, பெர்மனெண்ட்டாக இருப்பீங்க, எட்டர்னலாக இருப்பீங்க. ஸோ இதுதான் தன்னைத்தானே குணப்படுத்திக்க வேண்டிய அவசியங்கிறது. வந்து தானுங்கிற எதுவுமே ஒன்று இல்லாத ஒன்றுக்கு நீங்கள் கற்பனையாக நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. இது வந்து வெறும் மாய மித்து. அது தானுன்னு ஒன்று ஒரு வஸ்துவே இல்லை. எப்படி குணப்படுத்த? இல்லாத ஒரு வியாதியை எப்படி குணப்படுத்த முடியும்?